அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, பத்திரிகை நண்பர்களே, குறிப்பாக மேடையில் எங்களுக்கு பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாருக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அரசியல் கட்சி இருக்கிறது, யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ நம்முடைய நண்பர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். முதல் அவர்களை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அறிமுகப்படுத்துகின்றேன். எங்களுக்கு பின்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்தியாவிலே ஒரு எழுச்சியோடு மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் ஆந்திரப்ரனர், அதாவது ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுடைய உரிமையாளர் அருமை சகோதரர் ஹரி அவங்க இருக்கிறாங்க. அவர்களை முதல்ல வரவேற்கின்றேன். ஃபவுண்டர் ஆஃப் பேர்ட் ஸ்கேல் ட்ரோன் டெக்னாலஜி நடத்துறாங்க. கௌரி சங்கர் ஐயா நாட்டுக்காக விமானப்படையில் வேலை பார்த்தாங்க, எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஐயா கௌரி சங்கர் அவர்களை வரவேற்கின்றோம் இந்த மேனிஃபெஸ்டோ நிகழ்வுக்கு. சாதனா 2ஆம் ஆண்டு சிஏ ஸ்டூடெண்ட். சாதனா அருமை சகோதரிய வரவேற்கின்றோம். ஓல்டேஜ் பர்சன் என்று சொல்வதை விட நம்முடைய சமுதாயத்தில் யாருக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு மேல ஒருவர் சென்று விட்டால் சமுதாயத்தினுடைய பொறுப்புணர்வு என்பதற்காக நம்முடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு. இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய அம்மா பெரிய நாயகி அம்மா அவர்களை வரவேற்கின்றோம் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ்க்கு. விவசாயியாக இருக்கக்கூடிய ஐயா சென்னியப்பன் ஐயா இருக்கிறாங்க, கரும்பத்தம்பட்டியை சார்ந்த விவசாயி ஐயாவை இந்த நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். அதே போல ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுநர், அவர்களை நம்முடைய மேனிஃபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். மகளிர் சுய உதவி குழு, அதன் மூலமாக டெய்லரிங் அண்ட் ஸ்டிச்சிங், அதன் மூலமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் வாழ்வது மட்டுமல்ல நிறைய நபர்கள் உருவாக்கக்கூடிய அருமை அக்கா கண்மணி அவர்களை வரவேற்கின்றோம். அதே போல இந்த நியூ ஏஜ் எக்கானமியில கீக் ஒர்க்கரா இருக்கிறாங்க, நமக்காக கடுமையாக பணி செய்யக்கூடியவங்க. நிறைய நேரம் மறந்துடுறோம். ஸ்விக்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் லோகேஷ் அவங்க வந்திருக்காங்க, அவர்களையும் இந்த மேனிஃபெஸ்டோ நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். அதே போல ஃப்ளவர் ஷாப் விட்ட சாலையோரத்தில் பூ வியாபாரம் செய்யக்கூடிய அண்ணன் ரவி அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்வோடு வரவேற்கின்றோம். அதே போல ஐடி ஒர்க்கர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே பணிபுரியக்கூடிய சகோதரர் அரவிந்த் அவங்க வந்திருக்கிறாங்க, அவரையும் வருகின்ற வரவேற்கின்றோம். அன்னி அவர்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட், உமன் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நாம் இன்னைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்றோம், அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அனைவரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று நம்புகின்றோம். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி அன்னி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயம்புத்தூர் என்றால் எம்எஸ்எம்இ, அந்த எம்எஸ்எம்இயின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்களுக்கு வந்திருக்கிறாங்க. 34 ஆண்டுகளாக வேறு துறையில பணிபுரிந்து பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறையினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வாசுதேவன் அவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 12 நபர்கள் சாட்சியாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். அவங்க தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க. நம்முடைய 12 நண்பர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள், விவசாயிகளுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பார கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் கல்யாண சுந்தரம் அண்ணன் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சூலூர்லேருந்து செல்வகுமார் அண்ணன் எஸ்ஆர் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். நம்முடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா நமது கனவு நமது கோவை, கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு, வேட்பாளராக என் கனவு நமது கோவை, கோயம்புத்தூருக்கு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு, இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கின்றோம். இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா நாம் சொல்லி இருப்பது 100 வாக்குறுதி 500 நாட்கள். 500 நாட்கள்ல கோவைக்கு 100 வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோனுடைய முக்கியமான இது. அதுல முக்கியமான 15 விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம். அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம், ஒரு காப்பி கொடுத்துட்றோம், அதை நீங்க பார்த்துக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு
அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக 6 சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும். கோவை விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம். கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதை தடுப்பு மையத்தை மத்திய அரசினுடைய NCB மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம். கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம். கோவை டிஃபென்ஸ் காரிடார்ல செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம். கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசினுடைய 4 நவோதயா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம். இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த 500 நாட்களுக்குள்ள, அதாவது 1.5 வருஷத்துல 250 மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம். வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜெனரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து 10 புதிய ரயில்கள் இயக்க முயற்சி எடுப்போம். சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம். கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம். ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் 3 ஃபுட் பேங்கை அமைப்போம். அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து 3 கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல 3 ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகள்ல கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம். இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம். கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்குதுங்க. இன்னைக்கு 15 விஷயங்களும் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு இது போன்ற எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம். அதுவும் தனித்தனியாக 6 சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி, ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி. நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை 5 ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு, நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இது 100 வாக்குறுதி 500 நாள், இதுதான் நம்முடைய இலக்கு. போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம். அதனால் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், குறிப்பாக 12 அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க, நம்முடைய 12 நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும், நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதி அவர்களோடு இணைந்து பெற்றுக் கொள்வார்கள். இந்த வாக்குறுதியினுடைய சாட்சி அவங்க தான். நம்முடைய 12 நண்பர்கள் யார் வந்திருக்கிறாங்க,
100 வாக்குறுதியும் அவர்களை மையப்படுத்தி தான் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய 12 நம்முடைய வேறு வேறு பொறுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.